இந்த வருடமாவது நமக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்னு எதிர்பார்த்தா, இந்த வருடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கணும் போல. ஆமாங்க, அப்படிதான் என் வாழ்க்கை போய்க்கிட்டுருக்கு. ஸோ இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்னால் புக் எடுத்து படிக்கிறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குதுங்க. சரி, அப்படியே புக் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும், சூழ்நிலை நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அமையுது. ஒன்று ரொம்ப குளிராக இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி மழை பெய்யுதுங்க. ஸோ இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா யூஜிசி நெட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி டே 1, என்னுடைய மேஜர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ப்ரோக்ராமிங் சி, ஸோ இதில் பேசிக் கிளாஸ் பார்த்தேன். ஸோ என்னுடைய ஸ்டடி ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு. இவங்க நல்லா ஜாலியாக மழையெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன நடந்தாலும் சரி, இன்றைக்கி என்னுடைய டார்கெட்டை வந்து நான் ஃபினிஷ் பண்ணியே ஆகணும். ஸோ என்னுடைய டார்கெட்டை நான் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அதை வந்து நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கங்க. ஸோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டால் தான் நம்மளால் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அதில் வெற்றி அடைய முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.